என்னங்க என்னடி இது? என்னங்க நம்ம இருக்கிறத வச்சு குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கலாங்க. இந்த வேலை வேண்டாங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஒரு வேலைக்கு போறப்போ இப்படி தடங்கல் பண்ண கூடாதுன்னு. இந்த சாயந்தரம் செல்லப்பா வண்டி எடுத்துட்டு வருவான். நீ இவங்களை கூட்டிட்டு ராஜா காட்டுக்கு போயிடு. நான் வேலையை முடிச்சு நேரம் அங்க வந்து பாக்குறேன். போயிட்டு வரேன். எல்லாத்தையும் ஏத்திட்டியா? ஆமா சார். இந்தா சீக்கிரம் யாரு, இன்னும் half an hourல செக் போஸ்ட் தாண்டி ஆகணும். கிளம்பு. ஹலோ ஹலோ. ஓகே ஓகே, கேக்குது கேக்குது, சொல்லிடுறேன். பெகன்ஜி பேசினாங்க. போஸ் கிளம்பிட்டாரா? அப்படியா? பெகன்ஜி போன் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க கூட வரங்க. அப்ப ஏறு. யோ செக் போஸ்ட் ஓபன் பண்ணியா? ஓகே சார், வரேன். நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் உள்ள தள்ளி உட்காரியா? நமஸ்தே. இவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? டீ நல்லா இருக்குன்னு சொன்னேன். இங்க எப்பவுமே எல்லாருக்கும் நல்ல டீ தான் கொடுப்பாங்க. இப்போ டீ மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. சிங்கம் போன் பண்ணாரு. இங்க இருந்து அனுப்பின திங்ஸ் போய் சேர்ந்துருச்சான். நல்லது. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. வழக்கத்தை விட இந்த தடவை சரக்கு அதிகமா தேவைப்படுது. குடோன்ல இருக்கிறதும் அனுப்பணுமா? கரெக்டா 4 மணிக்கு சரக்கு ஏத்த சொல்லிருக்காரு. எந்த இடம்னு சேது போன்ல சொல்லுவார். சரி பெகன்ஜி, நீ கிளம்பு. ஓகே. போஸ் இப்ப போன் பண்ணாரு. வருவீங்களான்னு கேட்டாரு. கோடவுன்ல வெயிட் பண்ணிட்டு வேற இந்த டீலிங்ஸ் நான் இன்னைக்கே பேசி முடிச்சிடுறேன். 5 பேர் வந்துட்டார். உங்களை நான் அப்புறம் கூப்பிடுறேன், சரியா? அப்ப பார்த்துட்டு தான் போவேன்னு ஒரே பிடிவாதமா ஒத்த கால்ல நிக்கிற, அப்படிதானே? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது பெருசு? இப்படி சொன்னா மட்டும் பத்தாது. என் நிலைமை உனக்கு தெரியல பெருசு. எந்த நேரத்துல என் உயிர் போகுதுன்னு தெரியாம நடுங்கிட்டு இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒண்ணும் தெரியாம இருக்கீங்க. இங்க பாரு பெருசு, உன் பேச்ச கேட்டுதான் 20 வருஷமா உனக்காகவும் சிங்கத்துக்காகவும் இந்த காட்டுக்குள்ள கஞ்சா பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்ன கிடைக்குது? ஒவ்வொரு தடவையும் விளைச்சல் அறுவடை செஞ்சு குடோன்ல கொண்டு வந்து கொட்டுறேன். அதுக்கு நாய்க்கு எலும்பு வீசுற மாதிரி நோட்டு கேட்டா ஏன் மேல வீசுற? அதுவும் இல்லாம அந்த படத்துல இருந்து அறுவடை செய்யறவனுக்கும் ஃபாரஸ்ட் காரனுக்கும் செக் போஸ்ட் நிக்கிறவனுக்கும் சல்யூட் அடிக்கிறவனுக்கும் பங்கு போட்டு கொடுத்தா எனக்கு என்ன மிஞ்சும்? பூ முட்டை கொஞ்சம் கூட்டி கொடுத்தா என்ன? துப்பியா துப்பு, நல்லா துப்பிக்க. இனிமே துப்ப வேண்டி இருக்காது. கூலிய கேட்ட காரிய துப்புற. இதோட நான் நிறுத்திக்கிறேன். உங்களுக்காக நான் இனிமே வேற செய்ய முடியாது. அப்ப தெரியும் இந்த போஸ் யாருன்னு. என்ன செய்றீங்கன்னு பாக்கலாம். போஸ், இத கொஞ்சம் கட்டி விடல. என்னது? இல்ல, இந்த வேட்டியை கட்டி விடுன. உன்னோட அண்ணன் கஞ்சா வெட்டி பாபி இப்ப எங்கல இருக்கான்? அவன் எந்திரிக்க முடியாம இருக்கான், மாமியார் வீட்டுல. நல்ல நம்பிக்கையானவன். தட்டிட்டு வாடான்னு சொன்னா வெட்டிட்டு வந்து நிப்பான் உன் அண்ணன் பாபி. கொஞ்சம் முன்கோபி, ஆனா தொழில்ல கெட்டிக்காரன். ஒரு நாள் சரக்கு எடுத்துட்டு போறான்னா நானும் கொடுத்துட்டேன். எடுத்துட்டு போய் அவன் ஆளுகிட்ட கொடுத்துட்டான். ஏண்டா இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு என்னைய முறைக்க ஆரம்பிச்சிட்டான். விடுவனா?
ஒரு நாட்டு வெடிகுண்டை எடுத்து விட்டாவன் மேல, அப்ப விழுந்தவன் தான் எந்திரிக்கவே இல்லை. போஸ் கேள, நான் எதிரிக்கு கூட இறக்கம் காட்டுவேன், ஆனா துரோகிய மன்னிக்கவே மாட்டேன். புரிஞ்சுதா? யார் துரோகி? இந்த மாதிரி சொல்லி என்ன பயமுறுத்த பாக்குறியா புருஷோத்தமன் பிள்ளை? யோ பெருசு, இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நீ தடுத்தாலும் சரி, என்ன தடுக்கலனாலும் சரி, நான் நேரா போய் சிங்கத்தை பாப்பேன். பார்த்தே தீருவேன். பார்க்காம போக மாட்டேயா? இல்லன்னா இல்லன்னா என் சுயரூபத்தை பாப்பையா? இது வரைக்கும் நீங்க செஞ்ச கொலைகளும், நான் செஞ்ச கொலைகளும், கஞ்சா கடத்தினதும், பொண்ணுங்களை கடத்தினதும், சகலமும் தெரிஞ்ச ஆள் நான் ஒருத்த மட்டும்தாயா. இத பாரு, என்கிட்ட வச்சுக்காத, நான் பாம்பு, விஷ பாம்பு. சீண்டாத. இன்னும் கொஞ்ச நாள் நீ உயிரோட இருக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா நிறுத்தல. என்னைய பயமுறுத்தியா? நான் சிங்கத்தை பார்த்துட்டு ஒரு லேட் ஆகும். எனக்காக வெயிட் பண்ணாத, கிளம்பு. சரி. Sweep the streets, straight push it up, keep it lean. There's plenty up in the game, thinking things have changed, but it's still the same. Still about cats and rocks, hoes, pimps, beats, and smoking clocks. There's no time to hold on your face, what? Always someone to race here. என்னையா என்ன அரெஸ்ட் பண்ண வாரண்ட் வச்சிருக்கேன்? இவ்வளவு இந்த உலகத்துல ஒண்ணு அரெஸ்ட் பண்றதுக்கு இனிமே ஒருத்த பிறந்துதான் வரும். ஹாய் ஹலோ. பாய் ஹனி. பாய். See you. இவ்வளவு அழகான பொண்ணுங்களோட வந்து இறங்குற உனக்கு கண்டிப்பா போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவைதானே? என்ன சொல்றேன்? Yes, you said it. இந்த சேது காதல் லீல செஞ்சா அது 12 nautical miles offshore. உன்னோட உதவாக்கற ஸ்டேட் போலீஸ் மட்டும் இல்ல, இந்த இந்திய நாட்டுல இருக்கிற எல்லா போலீஸ் ஏஜென்சியோட அதிகார வரம்புக்கும் மீறினவன் இந்த சிங்கம். இந்த சிங்கத்தோட விளையாட நினைச்சவன் எவனா இருந்தாலும் சரி, உரு தெரியாம அழிச்சிடுவேன். யாரும் பிடிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. சுமித்ரா எங்க இருக்க? ஓகே. ஹாய். ஹாய் போலீஸ், ஐஜி போலீஸ். ஏய் ரெடி. டே பாலு ஐஜி, நீ எனக்கு 4 உருவமா தெரியறடா. நீ எப்படி 4 ஐஜியா? சொல்றேன்ல சிங்கம், ஒரு சிஎம் பையனை இப்படி பண்ணிருக்க கூடாது. Hey, no. ஏடா இவனை மாத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நான் இல்லடா, நீதான். குன்னூர்ல போர்டிங் ஸ்கூல் ஞாபகம் இருக்கா? சிங்கம் என்ன சொல்ற? ஆமாண்டா, அன்னைக்கு தேனியில 1000 ஏக்கர் கஞ்சா தோட்டம் வச்சிருந்தாரு எங்க அப்பா நாராயண ராஜா. இருந்தும் வாழ்க்கையில ஒரு தம்மு கூட அடிச்சதில்லை இந்த சிங்கம், தெரியும்ல? ஆனா நீ 4 வருஷம் ஜூனியரா சேர்ந்த இவனுக்கு தண்ணி, பொண்ணு, கஞ்சா மொத்த கெட்ட பழக்கத்தையும் நல்லா கத்து கொடுத்துட்ட. ஏய் கம் ஆன் சிங்கம். சார் என்ன சொல்ற? ஏய் இவ எனக்கு சிங்கிளா தான் தெரியறா. ஹாய் ஸ்வீட்டி. கையடு. என்ன முறைக்கிற சிஞ்சனாக்கடி? கையடுன்னு சொல்றல. டேய் டேய், அவ சுமித்ரா, கையடு. இவ உன் தங்கச்சி இல்ல? அவ என்ன பண்ண பாத்தியா? அத இப்ப சொன்னா புரியாது. முதல்ல தள்ளி போ. உன் உடம்புல எத்தனை விதமான வாசனை அடிக்குது பாரு. ஐயோ என்னலையே, என்னட்டுமா? ஹெலன், பிரிஜிடா, நஃபீசா. சரி, என்ன பிரச்சனை சிங்கம்? கோயில்ல நான் சாமி கும்பிட்டு இருக்கும்போது தான் இவகிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. இமிடியேட்டா என்ன வர சொல்லி. அது இருக்கட்டும், என்ன பண்ணீங்க அந்த போஸ? கொன்னு கடல்ல தள்ளி விட்டீங்களா நீயும் அந்த பெருசும் சேர்ந்து? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ
அன்னைக்கு நான் ராஜா காட்டுல இருந்தப்போ பாலமுருகன் தியேட்டர்ல பார்த்தது படிக்காத மேதை. ம். 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 ஆ, யா. என் சிங்கம். நோ பூஸ், நோ சிகரெட், நோ ஸ்டஃப். அதுதான் இந்த சிங்கத்தோட ஸ்டைல் உனக்கு தெரியாதா மிஸ் ஹெலன் கோட்டா? நீ இத மறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன் ஹேண்ட்பேக்கை திறந்தாலே போதும், அது 1 மைல் தூரத்துல இருந்தாலும் சரி மோப்பம் முடிச்சிருவோம். அப்படி ஒரு பவர் எங்களுக்கு. He is too possessive. என்ன சிங்கம் நடக்கிறதெல்லாம் குழப்பமா இருக்க. அப்ப கேட்டா அப்பவும் சொல்லல, இப்பவும் பதில் சொல்லாம சைலண்டா இருக்க. எனிதிங் ராங்? டெல் மீ. எஸ், கஞ்சா வெட்டி போஸ். அஞ்சப்பர் கஞ்சா தொழில ஆரம்பிச்சதுல இருந்து தேனியில பார்டருக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் உனக்கும் எனக்கும் அஞ்சப்பருக்கும் ஏஜென்டா இருக்கிறது அவன் ஒருத்தன் தான் போஸ். தெளிவா சொல்லணும்னா நாம போஸுக்கு முன்னாடியே பணம் கொடுக்கறோம். அவன் கஞ்சாவை பயிராக்கி அறுவடை செஞ்சு நம்ம செல்வாக்கையும் அரசியல் அதிகாரத்தையும் யூஸ் பண்ணி அத நம்ம இடத்துக்கு கடத்திட்டு வரான். அத நாம பல கோடிகளுக்கு கடல் கடத்துறோம் த்ரூ ஹெலன். அதான் நம்ம சிஸ்டம். போஸ் நல்லவன், நாணயமானவன், நம்பிக்கையானவன் நேத்து வரைக்கும். ஆனா இனிமே அவன் ரிஸ்க் தான். தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி ஆந்திரா கர்நாடகா வழியா கடலுக்கு அந்த பக்கம் அவனுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அவங்க இப்ப போஸுக்கு வலை விரிச்சிருக்காங்க. நாம கொடுக்கறத விட 4 மடங்கு அதிகமா ஆஃபர். அந்த வலையில விழாம இருக்க அவனால முடியாது. அவன் மேல தப்பும் இல்ல, நியாயம் தானே. ஒருத்தன் பணக்காரன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் யாரா இருந்தாலும் வாழ்க்கையில என்னைக்குமே நேர்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. அது நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி. இந்தாயா, பாக்கி நீ வச்சுக்கோ. போஸ், இங்க வாடா.